Good morning to all. See, I just say a few things about this program. So why we are gathered here. So before accepting invitation, I just wanted to know about what is the program we are just going to conduct. Mr. Malayarasan said it is a youth parliament program, and we just been inculcating so many values on the students. So better you can move in a bilingual manner. Since because the students are from a normal background, so முக்கியமாக நான் ரெண்டு லாங்குவேஜில் கலந்து பேசணும்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கூட. ஏன்னா ஸோ நானும் பிரின்சிபலும் சாரும் பேசுகிறப்ப கூட நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நார்மல் பேக்ரவுண்ட். நான் சின்ன ஊர், அவர் என்னோட கொஞ்சம் பெரிய ஊர். நான் ரொம்ப அந்த குக்கு, நீங்களும் குக்கும் உங்கள் கிராமம் குக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராமத்தில். அது மாதிரி நான் வந்து சின்ன செங்கம்ன்ற ஊரில் படித்தேன். நான் சார் விழுப்புரத்தில் படிச்சிருக்காரு. ஸோ திங் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வி மஸ்ட் inculcate values on ourselves. So இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் உள்ளது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். 1000 இளைஞர்களை கூறுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதன் வழிதொட்டு தான் இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் படிக்கின்ற வயதில் நற்பண்புகளுடன் வளர்கின்ற மாணவன் நிச்சயம் நல்ல தலைவனாகத்தான் இருப்பான். ஏன்னா இப்போ எங்கள் காலத்தில் வந்து அரசியலை பற்றியும் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றியுமான அறிவு எங்களுக்கு பரவலாக கிடைத்தது. அது பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும், பெரியவர்கள் பேசுகின்ற செயல்களின் வாயிலாகவும், ஆசிரியர்கள் வாயிலாகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்போ வருங்காலங்களில் வந்து அந்த விவரங்கள் அருகி வருகின்றன என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பொதுவாக நம்ம விவாதிப்பதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே செல்போனில் என்ன சொல்லுதோ, we have been made ourselves that it is true. 10 வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுன்னா ஒரு பொய் வந்து உண்மையாயிடும் இல்லையா? Am I right? So we must think why we are gathered here. What is the purpose of youth parliament? See, Mr. Lokesh Kailash has taken a vote. I just been wanted to re-emphasize that vote. It is very wonderfully designed by our youth parliament program. And see, last word is very important. I vote to listen, learn, lead, and make a difference. So Dr. Ambedkar said, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றனர். அந்த மாதிரி நம்ம பிரின்சிபல் சார் ரொம்ப விவரங்களை தெரிஞ்சுங்கன்னு சொல்றாங்க. See, what is the purpose of awareness? So how can we just react in the society? ஒரு சமுதாயத்தில் நாம் என்ன மாற்றங்களை செய்து விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் வரணும். அந்த பவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னவா அந்த பவர் நோக்கி நம்ம பயணிக்கணும். நம்ம படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம ஒரு அதிகார மையத்தை நோக்கி செல்ல முடியும். இன்று இங்கே வீட்டில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பாங்க. they are not born with silver spoon. ஸோ சாதாரண பின்புலத்திலிருந்து உழைத்து தன்னை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொண்டு இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட முதல் ஆசிரியர்கள் தான் உங்களோட ரோல் மாடல். See, there is a wonderful wording I just been taken to you. Teachers can open the door, but you must enter in yourself. So இது ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு உருவாக்கி தர முடியும். அந்த வாய்ப்பை வந்து உங்களுக்காக அவங்க பயன்படுத்திக்க முடியாது, நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். யூ கேன் உங்களோட எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் விஸ்டம். உங்களோட அறிவையும் உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் பெருசாக வளர்த்துக்கலாம். முதல்ல பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்கில்லை உண்டாக்கலாம். சி இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் நம்ம அதுதான் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கு. ஒரு தவறை கண்டு ஒதுங்கி நிற்றல், ஒரு குற்றத்தை கண்டு ஒதுங்கி நிற்றல், இதுதான் இன்னைக்கு குற்றம் அதிகரிக்கவும் தவறுகள் அதிகமாகிறதுக்கும் காரணம். ஸோ நாம் யாரும் தட்டி கேட்கறதுக்கு சரியான இல்லை. தட்டி கேட்கனா நம்ம சினிமா இவ்வளோ மாதிரி சண்டை போடுவோமா? நோ. ஸோ வி மஸ்ட் எக்யூப் அவர் செல்ஃப், வி மஸ்ட் லேர்ன் எவ்ரி திங். See, there are so many features in this system. இப்போ நீங்கள் இந்த யூத் பார்லிமெண்ட்டில் உள்ள சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களை செல்ஃப் டிசிப்ளினாக வச்சுக்க சொல்கிறாங்க, உங்களை லேர்ன் பண்ண சொல்கிறாங்க. See, லேர்னிங்கிறப்ப நான் ரெண்டு விஷயம் சொல்லணும். லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். லேர்னிங் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அன்லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செவி வழி செய்தியாக சிலது கேட்டிருப்போம், ஆனால் உண்மை அதுவாக இருக்காது.
யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொன்ன விஷயங்களும் சரி. ஸோ யூ மஸ்ட் அன்லேர்ன் த ராங் திங்ஸ், லேர்ன் த ரைட் திங்ஸ். ஸோ இது ரொம்ப ஐ வாண்ட் கோட் தீஸ் திங்ஸ் வித் யூ. ஸோ முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் வந்து எப்படி இருக்கணும்? சரியான புரிதலாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய சட்டங்கள் இருக்குது. நான் ஐ ஜஸ்ட் ஸோ ஐ எம் ஃப்ரம் த லீகல் பேக்ரவுண்ட், ஐ ஸ்டார்ட் வித் லீகல் பொசிஷன். சி ஒரு இன்றைய தேதியில் வந்து நம்ம சட்டங்கள் வந்து யாருக்கெல்லாம் உண்டு? இதுவா லா வந்து சம்மந்தம், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, லா வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? If anybody has such an idea, please raise your hand. From both sides, especially women. சட்டம் வந்து எனக்கு தேவையில்லை, இது வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போடுறவங்க மட்டும்தான் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? If I heard one voice as no, I'm ready to expand your myself. Yes, very good brother. What is your name? Come up. Benedict, சட்டம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, இது வந்து கோர்ட்டுக்கு போறவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Very good. So Benedict ஓட view என்னன்னா, law is for the persons who are fighting for their rights before a court of law. அப்படின்றது நீதிமன்றத்தில் சென்று ஒரு நிவாரணத்தை தேடுவவர்களுக்கு மட்டும்தான் சட்டம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. But it is a myth, it is a wrong notion. Why? Because see, from the moment of birth, even I would say even prior to the birth, sit down Benedict, தாயின் கருவறையில் ஒரு கரு உதித்தது முதல் இடுகாட்டில் ஒரு சடலம் புதைக்கப்படும் வரையோ இல்லை எரிக்கப்படும் வரையோ சட்டம் அவரோடு பயணிக்கின்றது. ஏன்னா ஒரு கரு உருவானோடனே கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத கண்டறியக்கூடாது அப்படின்னு தடை சட்டம் இருக்கு. ஸோ ஆனா பெண்ணா கண்டறியக்கூடாதுக்கு. தென் செகண்ட் ஒன், உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வளர்ந்த கருவை அழிப்பதற்கு தடை உள்ளது. ஸோ ஒரு 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 வளர்ந்த கருவை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 12 வாரமான கருவை வந்து கலைக்கக்கூடாதுன்னா அது தட் இஸ் எ ப்ரொசீஜர். அதுக்கு தனியாக சட்டம் இருக்கு. பிறந்த உடனே உங்களோட பிறப்பை பதிவு செய்ய வேண்டும், அதற்கு சட்டம் இருக்கு. எல்லாரும் பத்திரிகை வாங்கிறீங்க இல்லையா? அப்புறம் Benedict, where are you man? So law is there, status. So பிறப்புல சட்டம் இருக்கு. பிறந்த உடனே உங்களோட பிறப்பை பதிவு செய்யப்படுறது கட்டாயமா இப்ப சட்டம் இருக்கு. தென் செகண்ட் திங், ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் விஷயங்கள் கிடைக்கப்படணும், அடிப்படை கல்வி உரிமை. நீங்க பிறந்த உடனே உங்களுக்காக கான்ஸ்டியூஷன் வரைஞ்சு கட்டி நிற்கும். கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது வந்துடும். பிறந்த ஒரு நாள் முதல் உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்றது. 14 வயது வரை குழந்தைக்கு கட்டாய கல்வி தர வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அது இல்லாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ பெண் குழந்தைய வந்து கொல்லக்கூடாதுன்றதுக்கு சட்டம் இருக்கு. ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் எப்படி அட்மிஷன் வாங்கணும், ஸ்கூல் அட்மிஷன் வாங்குறதுக்கு எக்கனாமிக்லி பேக்வேர்ட்னா எப்படி, எக்கனாமிக்லி ஃபார்வர்ட்னா எப்படி, பேக்வேர்ட் கிளாஸ், ஸோ எல்லாத்துக்குமே there is a procedure, there is a rule. தென் உங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா அதுக்கு தென் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜரு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எவ்ரி திங் ஹாஸ் பீன் கவர்ன் பை லா. Law is an invisible thing which is traveled from you from the date of your birth in your child's mother's womb till your death. So you must be aware about the law and other at its impact. சட்டம் வந்து என்ன மாதிரிலாம் உங்களுக்கு உபயோகப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு சட்டம் தேவையில்லையா அப்படின்னு சட்டம் இல்லாமல் மேபி இட் ஷோஸ் அவர் இக்னரன்ஸ். லா இல்லாமல் இருக்க முடியாது. எப்படி ஒரு குழந்தைக்கான வெற்றி வந்து அவங்க பெற்றோர்களை ஒதுக்கி விட்டு ஒரு குழந்தையின் வெற்றியை வந்து கணக்கிட முடியாது இல்லையா? ஒரு யாரோட வெற்றியாக இருந்தாலுமே அது வந்து பெற்றோர்களின் பகுதியை ஒரு பகுதியாகத்தான் இருக்கும்.
ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்து வளர்த்து காத்து வெயிலும் மழையும் இது பண்ணி கொண்டு வரலாம் வச்சுக்கோங்க. இந்த வெற்றி நம்ம கிடைச்சிருக்குமா? சாத்தியம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான் சட்டம் நம்ம போது இம்பை விட நம்ம சட்டம் நம்மளோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சட்டத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் விஷயம், நீங்க எப்போ ஒரு விஷயத்த ஒரு உரிமையை கேட்குறீங்களோ அப்போ உங்களுக்கான கடமைகள் இருக்கு. A right without liability or without responsibility does not exist. கடமைகளே இல்லாம ஒரு உரிமை இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளையும் கொடுத்துருக்கு, அடிப்படை கடமைகளையும் கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய சட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இப்போ முக்கியமான ஒரு விஷயம் தகவல் அறியும் உரிமை சட்டம். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் வேணாலும் வாங்கலாம். அதை இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபைட் பண்ணணும், உங்கள் ஊரில் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றியோ இல்லை ஒரு திட்டங்கள் பற்றியோ தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தகவல் அறிவு சட்டத்தை உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்களா, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி விமன் வந்து அவங்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான நிறைய சட்டங்கள் இருக்குது. இப்போ காலேஜ் ஒன்றா ஆன்டி ரேகிங் ஆக்ட் இருக்குது. ஸோ விமன் ரைட்ஸ் போட்டு நிறைய அவங்களோட சக்சஷனில் அவங்களுக்கான உரிமை, சொத்து உரிமையில் உள்ள விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு. யாராவது பெண்கள் வந்து குடும்பத்தில் பாதிக்கப்பட்டாவோ, அவங்க குடும்ப உறவுகள் ஏதாவது கொடுமைப்படுத்தினாவோ அதுக்கான விஷயங்கள், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணலாம்னா, வில் பி அ விஜிலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க, ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்க போறீங்கன்னா, யூ மஸ்ட் நோ அபவுட் தட். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு அப்ளை ஃபார் அ சர்டிஃபிகேட், வாட் இஸ் த டைம் லிமிட், என்னென்னலாம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்குமே எந்த நேரத்துலையுமே அடி பண்ணிய தேவையில்லை. யூ ஷுட் பி அன் ஃபேர் அண்ட் யூ ஷுட் பி அன் இன்ஃபர்மேட்டிவ். நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடம் எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் முதல் விஷயம், உங்களோட ஒரு விஷயம் தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு பண்பு ஏன் வரணும், ஏன் இந்த பார்லிமெண்ட்டோட விஷயம் பார்க்கணும். நீங்கள் காமனாக டெலிபரேட் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை டெலிபரேட் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு கருத்தியெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டாக அதை பொறுத்து பேசணும். ஒருத்தர் நியூட்ரலாக இருந்து அதுக்கான டிசிஷன் சொல்லணும். அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கிளப்பில் எல்லாரும் முன்னாடியே சொல்லிவிட்டு முன்னாடியே படிச்சுக்கங்க. ஒரு 5 பேர் ஃபேராக பேசுங்க, 5 பேர் அகெயின்ஸ்டாக பேசுங்க, 5 பேர் நியூட்ரலாக இருந்து அதை வாட்ச் பண்ணுங்கள். எது ஃபேரான டிசிஷன் எடுக்க வருங்க. இது வந்து உங்களோட தன்மையை வந்து உங்களோட அந்த பேசிக்கான உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா, உங்களோட கேப்பபிள்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை முதல்ல வளர்த்துக்குங்க. ஸோ இந்த தன்மையை இங்கே வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமுதாயத்தின் பேர் அக்கறை அதிகமாகும். சமுதாயத்தின் பேர் அக்கறை அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டுக்கான எம்பவர்மெண்ட் இன்னும் கூடும். முக்கியமான விஷயம் சொல்ல, இன்று நம்ம நாட்டை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனை எது? லேடிஸ் யாரா சொல்லுங்க. நம்ம நாட்டில் இருக்க இன்னைக்கு சீரியஸான இஷ்யூ எது? ரேப். இப்போ ரேப்புன்னு சொல்றாங்க. ரேப்புக்கான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் வந்து ஏன் வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படா? ஏன்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அந்த பெண்ணை பலகீனமாக நம்ம வளர்த்துறோம். அந்த பெண்ணை பலகீனமாக வளர்த்துறோம்னா பெண் வந்து வலிமை இல்லாதவளா அப்படின்னு கேட்டால் அது வந்து முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா சாதாரண மனிதனோட வலி தாங்கும் திறன் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் இவ்வளோதான் வலி தாங்குவான்னு இருக்கு இல்லையா, நம்ம 2 அடி அச்சா தாங்குவான்னு இருக்கு இல்லையா, அந்த வலி தாங்கும் திறன் வந்து அதை விட பல மடங்கு வலி தாங்கும் திறன் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் பிரசவிக்க முடியும். We are adult, we have read biology and so many things, so யாருக்கும் so experiment. ஒரு சாதாரண வலி தாங்கும் ஒரு மனிதனின் வலி தாங்கும் திறன் இருக்கு இல்லையா, அதை விட குறைந்தபட்சம் 20 மடங்குக்கு மேல இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் பிரசவிக்கவே முடியும். அவ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வலி தாங்கக்கூடிய வலிமையான அளவ. நாம அந்த பெண்ணை வந்து ஒரு சர்வ சுதந்திரமா வளர்க்கறது இல்லை. அப்போ பெண் உரிமையை அவங்க சொல்லிக் கொடுத்தணும். அதே சமயத்தில் இன்னொன்று இந்த பக்கம் என்னன்னா, ஆண்களை ஒழுங்கா வளர்க்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதற்கான தண்டனை உறுதி அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருந்ததுன்னா குற்றம் குறையும், இல்லைன்னா குற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இது வந்து தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. இந்த தனி மனித ஒழுக்கம் எங்கேருந்து வரும்னா பள்ளி பருவத்திலிருந்தும் கல்லூரி வாழ்க்கையிலிருந்தும் வரும். அப்போ நம்ம எல்லாரும் நம்மளை சீர்படுத்திக்கிட்டு நமக்கு இப்படிதான் பிரின்சிபல். சரி, நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த யூத் பார்லிமெண்ட் விட்டு வெளியே போகிறப்ப 2 விஷயம் யோசிக்கணும். ஒன்று வந்து நம்மளால் நம்ம நாட்டுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும், நம்ம லெவலில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்கணும். இது வந்து தேசிய நலன் சார்ந்தது. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன யோசிக்கணும், 10 வருஷம் கழிச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வேற இதுக்கு இப்போ நாங்கள் கோவா டூர் போகிறோம், 10 வருஷம் கழிச்சு நாங்கள் சுவிட்சர்லாந்து டூர் போவோம் அப்படின்னு யோசிக்க கூடாது. 10 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக இருக்க போறீர்கள், உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களுடைய எதிர்கால சிந்தனை என்னவா இருக்க போகுது, இந்த ரெண்டு குறிக்கோளோட போகணும். ஸோ நாட்டுக்குன்னா என்ன பண்ணலாம், நான் எல்லாத்தையும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும். எப்படி நல்லது பண்ணலாம்? நம்ம விஜிலண்டா இருந்தால் போதும். நம்ம நாட்டை சீர்கெட்டு கொண்டுகின்ற முக்கிய விஷயம் என்னன்னா லஞ்சம், ஊழல் இல்லையா? அது மட்டும் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சுன்னா இந்தியா மாதிரியான ஒரு வலிமையான நாடு எங்கேயுமே இருக்க முடியாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் உண்டு. அது மாதிரி நம்மகிட்ட எல்லா வளங்களும் உண்டு. ஆனால் வளங்கள் அனைத்தும் சுரண்டப்படுகின்றன. நம்மையும் அறியாமல் நாம் பாதிக்கப்படுகின்றோம். அப்போ அந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக நம்ம என்ன பண்ணோம்? ஒரே விஷயம், அவேர்னஸ். நாம் ஒரு விஷயங்களை தெரிந்து கொண்டோமானால், ஒரு நடவடிக்கை பற்றியோ ஒரு ப்ரொசீஜர் பற்றியோ தெரிந்து கொண்டோமானால் அங்க ஊழல் நிலவாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கோர்ட் விஷயமே நான் சொல்றேன். இப்போ எங்க கோர்ட்ல இருக்க விஷயத்துல முன்னாடிலாம் என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ அப்படி கிடையாது. டிரான்ஸ்பரன்சி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் டு ரிமூவ் தி கரப்ஷன் சொல்லுவாங்க. லஞ்சத்தையும் ஊழலையும் அறவே நீக்க வேண்டுமெனில் வெளிப்படைத்தன்மை தான் அதற்கு முதல் காரணியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எங்க கோர்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, என்ன நடக்குது கேஸ் டெய்லின்றதை வந்து கோர்ட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த கோர்ட் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே யாருக்காவது உங்கள் சொந்தக்காரங்க கேஸ் இருந்தால் சொல்லுங்கள். கோர்ட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த கோர்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா இன்னைக்கு என்ன கேஸு, என்ன நடந்தது, அதில் என்ன ஜட்ஜி உத்தரவு போட்டார், அடுத்தது தேதி என்னைக்கு போட்டிருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா அந்த தீர்ப்பு 3 தினங்களுக்குள் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். முன்னாடிலாம் அந்த காப்பி வாங்கணும்னா 2 மாதம் 3 மாதம் ஆகும். இப்போலாம் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். 3வது விஷயம், ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் அங்கங்கே வட்ட சட்டப்பணிகள் குழு, மாவட்ட சட்டப்பணிகள் குழுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது லீகல் சட்டம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை உதவிகளோ தேவைப்பட்டனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அணுகி நீங்கள் சட்ட உதவிகளை பெற்றுக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு வழக்கறிஞர் இருப்பார், இலவசமாக சட்ட உதவி வழங்குறதுக்கு நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு கேஸ் போடுறதுக்கு பணமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இலவசமாக இந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அரசாங்கத்தோடு இணைந்து இலவச சட்ட உதவி மையம் ஒன்று இருக்குது. அங்கே போனாங்கன்னா அதே அந்த எல்லா கோர்ட்லையும் அது கம்பல்சரி உண்டு. அங்கே போனாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கேஸ் போடணும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா வழக்கறிஞரை அவங்களே ஏற்பாடு பண்ணி வழக்கை நீதிமன்றத்தை தாக்கல் செய்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வாங்க. இந்த வசதி வந்து முழுவதும் இலவசம். இந்த இலவசம் வந்து அந்த பார்ட்டிக்கு மட்டும்தான். ஆனால் அந்த வக்கீலுக்கு அவன் காசை யார் கொடுப்பாங்கன்னா அரசாங்கம் கொடுத்துரும். ஸோ அந்த தரப்பினருக்கு தான் அந்த கேஸ் போடுறவங்களுக்கு தான் அது இலவசமே தவிர்த்து அட்வொகேட் இலவசமாக கேஸ் நடத்த மாட்டாங்க. அட்வொகேட்டுக்கு வந்து என்ன சார்ஜஸோ அதை கவர்மெண்ட் கொடுத்துரும். சரி, லுக் அட் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எல்லா கேஸுக்குமே கோர்ட்டுக்கு போய் தான் கேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான லோக் அதாலத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அங்கே போய் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி மக்கள் சேவைகள் தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மக்கள் சேவைகள் தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம உடனடியாக நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை. பர்மனன்ட் லோக் அதாலத்துன்னு ஒன்று இருக்கு, நிரந்தர மக்கள் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னா மனு கொடுத்தா, சப்போஸ் எங்கள் பகுதியில் சாலை வசதி இது மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் இன்சூரன்ஸில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, என்னோட எஜுகேஷனில் போகிறப்ப இது மாதிரி இருக்கு, என்னோட பேங்கிங் பிரச்சனை இது மாதிரி இருக்கு, இதெல்லாம் மக்கள் சேவைகள் தொடர்பானது. இது மாதிரி விஷயங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா
அதுக்கெல்லாம் ஒரு மனு கொடுத்தா போதும், அங்கே 2 தரப்பை கூப்பிட்டு என்னன்றதை உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். இதெல்லாம் வழக்குகள் தேங்காமல் காலம் எடுக்காமல் விரைந்து முடிக்கிறதுக்கான வழி. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து we claim ourselves as vigilant. நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு அர்த்தம். அப்போ விழிப்புணர்வோடு இருந்தால் தான் ஒரு விஷயங்களை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க தைரியமும் திராணியும் வரும். அதை பற்றி அறிவு நமக்கு இல்லைன்னு வச்சுங்க, அவன் சொல்கிறது தலையாட்டிட்டு வருவோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம கையில் யார் இருக்கார்? இப்போ எல்லார் கையிலையும் கூகுள் ஆண்டவர் இருக்கார் இல்லையா? இந்த கூகுள் ஆண்டவரை கேட்டால் கூகுள் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவார். அதில் பாதி உண்மை, பாதி புரட்டு, பாதி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அன்னப்பறவை மாதிரி அதோட நல்ல விஷயங்களையும் சரியான விஷயங்களையும் மட்டும் எடுத்துக்கணும். மொபைலில் மூழ்கி வாழ்க்கையை தொலைத்து அருகில் உள்ள நண்பர்களை கூட கண்டுகொள்ளாமல் அங்கே முகமூடி போட்டு கொண்டு வரும் யாரோ ஒருவரை நம்பி நிறைய நம்ம நண்பர்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அங்கே ஃபேக் ஐடியில் யார் வரானே தெரியாமல் நம்ம பாட்டு பூரா சாட் பண்ண வேண்டியது. கச்சாட பக்கத்தில் இருக்க பையன் வேணும்னே ஒரு ஐடியா ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டு இது நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்லுங்க. இது வந்து இன்னைக்கு சைபர் கிரைம், நான் 3 வருஷம் சைபர் கிரைம் செஞ்சாந்துருக்கேன், அதனால சொல்றேன். பல பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், பலர் செத்து மடிந்திருக்கிறார்கள். மொபைல் போனோட வீரியம் ரொம்ப அதிகம், அதனால அதை முக்கியமாக தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க இல்லையா? ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிட்டாவே, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுங்க. இந்த ஆஃபீஸ்க்கு நான் இந்த வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, எங்கள் அம்மாக்காக நான் போகிறேன், இல்லை எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது, எங்கள் சித்திக்கு தேவைப்படுது, இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்களே டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மக்கள் சாசனம்னு இருக்கும், பப்ளிக் சார்ட்டர்னு வச்சுருப்பாங்க, அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டு ப்ரொசீஜர் படி போடலாம். இஃப் யூ ஆஸ்க் த ஆஃபீஸ், இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸ் சார் என்ன சார் இதில் 14 நாளில் எங்களுக்கு மனுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு போட்டிருக்கு, நீங்கள் என்ன சார் எங்களுக்கு 2 மாதம் ஆகி பண்ணலன்னா அவர் உடனடியாக சுதாரிச்சுட்டு, இந்த பையன் ரொம்ப விவரமாக இருக்கா பொழுது, இல்லை இந்த பொண்ணு விவரமாக இருக்கு போல இருக்கு, நாம் உடனடியாக அவங்க நிவாரணத்தை கொடுக்கணும். ஸோ எப்போதெல்லாம் லஞ்சம் ஊழல் பெருகுன்னா நமக்கு அதை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல், இல்லை அறிவு இருந்தும் அதை பயன்படுத்திக்க முடியாமல், அதை தெரிஞ்சிக்க முடியாமல், கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட பயத்தோடு இருக்கிறோம் இல்லையா? அப்போ தான் வந்து ஊழல் அதிகமாகும். ஸோ ஊழலை ஒழிக்கணுன்றது தான் இந்த யூத் பார்லிமெண்ட்டோட முக்கியமான எண்ணமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு நோக்கம். ஏன்னா இந்த ஊழலுக்கு நம்ம ஒழிச்சிட்டோம்னாவே இந்தியா வந்து வளமையான நாடாயிடும். அதை எங்கேருந்து யார் ஆரம்பிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நாம தான் ஆரம்பிக்கணும். ஐ மீன் யூத். ஸோ கல்லூரி லெவல்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அவேர்னஸ் உங்களுக்கு 2 விஷயம் உபயோகமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் படிக்கிறீங்க வச்சுங்க, நீங்கள் படிக்கிறதே கூட வந்து ப்ராப்பராக ஒரு சேனலைஸ் பண்ணி அதை பொறுத்து ஒரு 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 புரிதலோடு படிச்சிங்கன்னா உங்கள் காலத்துக்கும் அது உபயோகமாக இருக்கும் இல்லையா? வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைஞ்சவனுக்கும் 2 டிஃபரெண்ட் தான். வெற்றி பெற்றவன் வந்து அதனை கடமையாக நினைத்து படித்து தேர்ந்து வெற்றி பெறுகிறான் இல்லையா? தோல்வி அடைச்சவன் என்ன பண்றான், இது ஒரு கடமைன்னு நினைச்சு படிக்கிறான். ஐயோ இது ஒரு கடமை இல்லையா? ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க. படிக்கணும், அதுக்காக பாஸ் ஆகணும்னு படிக்கிறது வேற, அது பேர் கடமையேன்னு படிக்கிறது. கடமைக்குன்னு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடமைக்குன்னு படிக்கிறது. இது எனது கடமை, இது எனது லட்சியம், இது எனது குறிக்கோள், இது எனது வாழ்வு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க வெற்றி பெறுவாங்க. சரி, அதாவது ஒரு அழகான தமிழ் ஒரு சொல்லாடல் உண்டு. முன்னேறியவனை கண்டு முறைத்து பார்க்காதே, அவன் முழித்திருந்த இரவுகளை நினைத்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானே பார்க்கணும். ஜெயிச்சுட்டான் நம்ம என்ன பண்ணோம், அவனை பார்த்து டோன்ட் பி ஜெலஸ், don't be fierce. So you must be think that how long you just been working for it, how long you just been struggling for the goal. So அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். So these things has to be bear in mind. So உங்களோட நோக்கம் இந்த விஷயமா தான் இருக்கணும். ஸோ இந்த யூத் பார்லிமெண்ட்டை எப்படிலாம் உபயோகப்படுத்திக்கலான்றதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். முதல் விஷயம், யூ மஸ்ட் கிரியேட்
அண்ட் அவேர்னஸ் அமாங் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, அந்த சப்ஜெக்டை டெவலப் பேசுங்க. அதுக்குன்னு நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி சண்டை போட்டக்கூடாது. பார்லிமெண்ட், யூத் பார்லிமெண்ட்டில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா யூத் ப்ரொசீஜர் ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றலை வளர்த்துங்க. ஒரு கருத்தியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பேச கற்றுக்கணும். சரி, நாங்கள்லாம் அட்வொகேட்டாக போனோடனே எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் வந்து முதல்ல சொல்லி கொடுத்தவர் தான், நீ வந்து லா காலேஜ் சேர்ந்துட்டேன், நீ வந்து முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை பொறுத்து தொடர்ச்சியாக நீ பேச பழகணும், அதை பொறுத்து நீங்கள் விவாதிக்க பழகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்தை தான் உங்களுக்கு நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை படித்து விவாதிங்க. அது விவாதிக்கப்படுறதால உங்களோட ஞானம் வந்து பலப்படும், உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப மாற்று சிந்தனையாளரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டு பேரும் ஒரு கருத்தை மாற்றி பேசிக்கிறப்போ இப்படிலாம் கூட இந்த பாயிண்ட் திங்க் பண்ண முடியுமா, ரேஷனல் திங்கிங், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இது மாதிரி திங்கிங்லாம் நமக்கு வரும். ஸோ அது வந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிப்பது உபயோகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ முழு நேரமும் நம்ம இளைய சமுதாயம் வந்து இப்போ யாருமே வந்து பின்னாடி பாரதியார் வந்து முன்னாடி சொன்னார் இல்லையா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்னு. இப்போ பார்த்தா என்ன சொல்லுவார், செல்போனை கீழே போட்டு விட்டு ஒரு நேர்கொண்ட பார்வைன்னு மாற்றி எழுதியிருப்பாரு. நம்ம எல்லாரும் இப்போ யாரை பார்த்து தலை குனிகிறோமோ இல்லையோ, செல்போனை பார்த்து தலை குனிகிறோம். தேவையானவற்றுக்கு மட்டும் செல்போனை உபயோகிங்கள், நீங்கள் தலை குனிய மாட்டீர்கள். தேவையில்லாதவற்றுக்கு நீங்கள் செல்போனை உபயோகித்தால் உங்கள் தலை குனிவு ஏற்படுவதோடு உங்கள் தலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் தான் வரும். நிறைய இமேஜ் பார்த்துருப்பீங்க. இந்த நெக் இருக்கு இல்லையா, 12th படிச்சிருப்போம் இல்லையா, நெக் மூமெண்ட் பார்த்துருப்போம். இப்படியே பார்த்தா என்ன ஆகும், லைஃப் டைம் டிஸார்டர் வரும். சிம்பிள். சீக்கிரமாக நம்மளாம் என்னவா வயசானலாம் ஆகிடுவோம். ஸோ இஃப் a neck is able to in a proper position, it will be smart always. அதனால avoid using cell phone for unnecessary things, use it for valuable things. Okay, see, இந்த அவேர்னஸ் again I've just been on a simple point, awareness. இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணுன்றது தான் முக்கியமான நோக்கம், இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். அதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுறதோட இல்லாமல் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும். it will be a single step. அதாவது ஒரு நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு ஃபேமஸான சேயிங் ஒன்று உண்டு, a small step of a man is a giant leap of a mankind சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் இதில் சொன்னோம்னா, எவ்வளவு நீண்ட தூர பயணங்களும் உன் வீட்டிலிருந்து நீ வெளியே வைக்கும் ஒரு காலடி தடத்திலிருந்து தான் தொடங்குகின்றன இல்லையா? ரைட். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் வீட்டுக்கு வெளியே வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுல இருந்தா எவ்வளோ நீண்ட பயணமும் இருக்கும். நம்ம நிறைய கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அடிக்கடி நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிள் கவிதை அது. மனிதா, மாட்டு வண்டி கூட அதனோட தடத்தை விட்டு செல்கின்றது இல்லையா? நீ ஏன் உன் தடத்தை பதிக்காமல் செல்கிறாய் இந்த உலகில்? மாட்டு வண்டி கூட போச்சு என்னவோ, 2 சக்கர தடம் இருக்கும் இல்லையா? நம்ம பிறப்பு எவ்வளவு உயர்வானது. அப்போ உங்களோட தடங்கள் இந்த மண்ணில் நிலவ வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? we must work hard, we must think positively, we must act swiftly. எல்லாத்துலேயுமே விஜிலண்டாக இருக்கணும். பி விஜிலண்ட் ஆல்வேஸ். நீங்கள் விஜிலண்டாக இருந்தீங்கன்னாவே உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். அந்த முடிவிற்காக உழையுங்கள். நிச்சயம் உங்களை வெற்றி தேடி உங்களை அடையும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் இலக்கற்ற பயணங்கள் இருக்கு இல்லையா, இலக்கற்ற பயணங்கள் என்றைக்குமே உரிய இடத்த போய் சென்று சேருவதில்லை. இந்த டைமில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த நல்ல நண்பர்களோடு உங்கள் வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பிங்கள். முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நாட் ஆஸ் சீஃப் கெஸ்ட் அண்ட் அதர் திங், ஆஸ் எ பிரதர், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு முதல் விஷயம் ஒன்று பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மா கையை வாங்கி பாருங்க.
You just see the palm of your parents and feet of your parents. This is my request to all. உங்கள் தாயின் கைகளையும் உங்கள் தகப்பனின் கைகளையும் வாங்கி பாருங்கள். அதில் உள்ள வலியும் வேதனையும் உங்களுக்கு புலப்படும். அதுக்கப்புறம் ஒரு புள்ள தப்பு பண்ணாது. நான் இப்போ எல்லாத்தையும் தான் சொல்லுவேன், நம்ம வந்து பெரிய அறிவுரையெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் இதை பண்ணால், இந்த சகோதரி சொன்னாங்க ரேப்பு நீ தேதியில், இது ரேப்புன்றது வந்து ஒரு கேவலமான வேலை. ஒரு ஒரு வலிமை ஒரு 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 பாதகமான சூழ்நிலையில் இருக்க ஒரு பெண்ணுக்கிட்ட பண்ணுற ஒரு துஷ்பிரயோகம் அது. அந்த துஷ்பிரயோகத்தை விட உலகத்தில் கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது. திருட்டு, ரேப்பு, இது ரெண்டுமே ரொம்ப கேவலம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா திருட்டுக்கு வந்து மைண்டு கரெக்ட் ஆகணும், அப்போ தான் திருட முடியும். ரேப்புக்கு வந்து அதை விட மோசமாக மைண்டு கரெக்ட் ஆகணும். கொலை கூட கோவம் வந்துச்சு கத்தி தூக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் கத்தி சண்டை போடுறாங்க, கல் தடிக்கிறாங்க. சரி, ஆனால் இந்த ரேப்புன்ற தெஃப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மோர் கல்பிபிள்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல வந்து உங்கள் புத்தி கெடணும். உங்கள் புத்தி கெட்டு அந்த புத்தி வந்து அதுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, சகோதரிகள் பெருவாரியம் சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், எப்பயுமே அடிக்கடி நான் சொல்லுவேன்னா, இந்த தப்பு பண்ணால் எங்கள் அம்மா வந்து என்னை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுத்தா போதும். எவனுமே தப்பு பண்ண மாட்டான். என் பெற்றோர்கள் முன்னிலையில் நான் கூனி குறுகி நிற்காத செயலை நான் என்றுமே செய்ய, அந்த மாதிரி செயல் இருந்தேன்னா நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன். அவங்க கிட்ட கூனி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு செயல் இருக்கு இல்லையா, அந்த செயல் நம்ம செய்யக்கூடாது, நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். அப்படி பண்ணிட்டாவே போதும், நம்ம வாழ்க்கையில் எந்த தப்பு செய்ய மாட்டோம் இல்லையா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்காத செயல் நீங்கள் ஒரு விஷயம் பிடிச்சிட்டு வச்சுங்க, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுங்க, கண்டிப்பாக பாதி தப்பு செய்ய மாட்டீங்க. சாமி அர்த்தம் தானே, முதல்ல பெற்றோர்கள் தானே சாமி, அவங்க உயிர் கொடுத்தது தானே. நீங்கள் இன்று பார்க்கக்கூடிய உலகம் அனைத்தும் உங்கள் பெற்றோர்களின் தோள்களின் மீது நின்று நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் உயரம் அதல்ல இல்லையா. இன்னைக்கு நீங்கள் காலேஜ் வரீங்கன்னா நமக்கு வர காசுக்கு நம்ம அப்பா உழைக்கிறாரு இல்லையா. So you just think in such a way. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறது ஒன்னே சிம்பிள் திங் தான். உங்களோட இப்போ இதில் யார் ஃப்ரெஷர்ஸ், புதுசாக வந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? குட், வெரி குட், ஹேண்ட்ஸ் டவுன். இதில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் யாராக இருக்கீங்களா? வெரி குட். கடலூரோட ஹிஸ்ட்ரி யாராவது சொல்ல முடியுமா? ஐ மீன் பெயர் காரணம், கடவுள் பெயர் காரணம். சி நாட் ஆஸ் எ சி, நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கப்ப மிஸ்டர் அப்துல்லான்னு நினைக்கிறேன், அப்துல்லான்னு ஒரு கலெக்டர், நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கப்போ, அப்போ வந்து அவர் பேசுகிறப்போ ஒரு திடீர்னு கேட்டார், யார் இதில் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னார். நான் உடனே நான் கை தூக்கினேன், எல்லாரும் கை விட்டாங்க, நான் மட்டும் தனியாக நின்ன மாதிரி ஆகிட்டு. தம்பி பேர் சொல்லுங்கள். ஹேம்நாத். வெரி குட். ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா சொல்லுங்க. நான் சொன்னேன் உடனே E=mc² அப்படின்னேன். உடனே எல்லாரும் அவருக்கு சந்தோஷம். எங்க அங்கேருந்து எங்க ப்ரொஃபஸர் ஓடிது, எப்பா நீ வேற சொல்லாம போயிட்டு இருந்தா பிரச்சனை ஆயிடும், நான் வேற பயந்துட்டே இருந்தேன்பா, நீ வேற ஏந்துட்ட அப்படின்னு சொன்னாரு. சரி, எதுக்கு சொல்றேன்னா, சரி அமைதியாக இருப்பதோட இது மாதிரி முன்னா வரணும் இல்லையா. எப்போதும் பார்வையாளர்களாகவே இருக்காதீர்கள், பங்கெடுப்பாளர்களாக மாறுங்கள். அதுதான் இந்த யூத் பார்லிமெண்டோட முக்கிய விஷயம். எஸ் பிரதர், கடலூர் பெயர் காரணம் இதான். வெரி குட். கெடிலம் வெரி குட். கெடிலம் பெண்ணையாறு, இந்த ரெண்டு நதிகள் வந்து கடல்ல கூடுறது, அதனால கூடுதூர் பின்னாடி கடவுள் ஆச்சு. ஸோ அதனால எதுக்கு சொல்றேன்னா, பேரை தெரிஞ்சுங்க முதல்ல வீட்டுக்கு போயிட்டு. அது ஒரு ரியல் ஹிஸ்ட்ரி. உங்க காலேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா 1909 தொடங்கப்பட்ட காலேஜ் இது. அதுக்கப்புறம் 91 ரீவேம்ப் ஆகுது. ஜஸ்டிஸ் பீஷ்மநாராயண் சிங் வந்து ஐ மீன் கவர்னர் தந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜை நீங்கள் படிக்கிறீங்க. உங்கள் பிரின்சிபால் சொன்னார், சர்டிஃபிகேஷன் பற்றிலாம் அழகாக சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் நீங்கள் முதல்ல ப்ரைட் ஆகணும். உங்கள் காலேஜோட மோட்டோ தெரியும் இல்லையா? If anybody says college motto, I will be very happy. Not Hemant, somebody. Louder. Labor omnia vincit. What it means? நான் ஒரு இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? உங்க காலேஜ் வெப்சைட்ல உள்ளது. ஹார்ட் ஒர்க்,
conquers all. இல்லையா? கடின உழைப்பு உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் தேடித்தரும். இல்லையா? அதுதான் அந்த காலேஜோட மோட்டோ. எனக்கு அந்த காலேஜோட மோட்டோ ரொம்ப ஆக்சுவலாக இன்விடேஷன் அவருக்கு சொன்ன உடனே நான் வெப்சைட்டில் உங்கள் காலேஜை பற்றி பார்த்தேன். இந்த மோட்டோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உடனே நான் அடுத்த நாள் மிஸ் மலையரசன் வந்தப்போ நான் வரேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் காலேஜ் அந்த மாதிரி ஒரு நோக்கமே ரொம்ப உயர்ந்த நோக்கமாக இருக்குது. இந்த நோக்கத்தை உங்களோட எண்ணத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் பதித்துக் கொண்டு உங்கள் வாழ்வினில் செம்மையான இடத்தை நீங்கள் அடைய வேண்டுமெனில் தினம் தினம் உழையுங்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரை மதியுங்கள். நாட்டை நேசியுங்கள். சக மனிதருக்கு உதவுங்கள். உங்கள் பிரின்சிபல் காலை சொன்னார், டெய்லி ரெண்டு பேர் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10:30 நான் கோர்ட்டுக்கு போனோம். ஸோ அதனால் நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது, உங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு தருணங்களில் மீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற்று வல்லமுடனும் நல்லமுடனும் வாழ்ந்து இந்த நாட்டிற்கு மிகக்கூடிய சிறந்த தலைவர்களாகவும் நல்ல குடிமகனாகவும் உங்கள் பெற்றோர் மதிக்கின்ற ஒரு பிள்ளையாகவும் இருக்க வேண்டிய வாழ்த்து இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.